ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தண்ணி போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெழுகு வந்து அரைச்சின்னு இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் போட்டால் சரி அரையாது. அப்புறமா பருப்பு போட்டுக்கிறோம். பருப்பு போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து போட்டுக்கணும். ஸோ டமாட்டோ வந்து போட்டுக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பராக வந்து ரசத்துக்கு வந்து தேவையான மசாலா வந்து ருப்பியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து தாளிச்சு ஸோ மசாலாலாம் வந்து நல்லா வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். எப்பவுமே வந்து ரசத்துக்கு பார்த்திங்கன்னா லிமிட்டடான ஆயில் தான் போட்டுக்கணும். ஸோ ஆயில் வந்து போட்டுக்கணும். ஆயில் வந்து நல்லா காஞ்சி பிறகு கடுகு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ எஸ்பெஷலி இந்த மழை காலத்தில் குளிர் காலத்தில் மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெருங்காயம் ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ புளி கஸ்தனி வந்து விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேஸ் கட்டிடுங்க. ஸோ தட் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.
ரசத்துக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்க வைக்கவும் கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப ஆயிலும் போடக்கூடாது, லிமிட்டடாக தான் இருக்கணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பரான பர்ஃபெக்டான ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. பர்ஃபெக்டான மிளகு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த பக்கம்லாம் வந்து பபிள் கட்டுது இல்லையா, அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு சூப்பரான மிளகு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ண வரீங்க. தேங்க்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ரவா வெஜிடபிள் கிச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரவை வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும். ஸோ ரவை வந்து இப்படி வறுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வரக்கலாம் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி சிப்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வறுத்துக்கிறது பெட்டரு. ஸோ கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும். அவ்வளோதான், நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இவ்வளோ வறுத்தா போதும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போடலாம். ஆயில் போட்டு ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். காஞ்சி பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், ஸோ ஆனியனு, ஸோ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ மஞ்சள் பொடி லைட்டாக, ஸோ கொஞ்சம் பச்சை கடலைப்பருப்பு நல்லா வதங்கிட்டோம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ டமாட்டா, ஸோ கொத்தமல்லி வந்து நான் இதிலே போட்டுக்கிறேன். ஸோ இல்லைனா பசங்க வந்து எடுத்து போட்டுருவாங்க. லாஸ்ட்டு போட்டால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் நான் இப்போ வந்து போட்டுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு நல்லா வதக்கணும். பெருங்காயம், ஸோ இது வந்து நல்லா வதக்கோங்க. நம்ம வந்து உப்பு போட்டு தான் நம்ம வந்து இதை வேக வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கேரட்டு, பீன்ஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ நல்லா கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வறுத்து வச்ச ரவை வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்து சரி போயிடும். உப்பு பத்தலைன்னா இப்போ வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்மளை வந்து வெயிட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் வந்து மேலே வந்து ஏறி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ இன்கேஸ் சில பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து அப்படியே எடுத்து போட்டுவாங்க. அதுதான் எண்ணெயில் போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் போட்டால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது இறக்கும் போது வந்து போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கலக்கி கொடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிட்டு நம்ம போட்டிருக்கோம். சீக்கிரமாக வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து ஆகிடும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து வச்ச ரவை வந்து இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிட்டு ஸோ கொஞ்சம் வந்து உப்பெல்லாம் வந்து கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் தான் நல்லா வந்து வெந்துடும். நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ பாருங்கள், இப்போ வந்து சில பேருக்கு வந்து உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்குது தண்ணி. எப்பயும் வந்து கிச்சடி வந்து கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்கணும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து அது ஆறுன பேருக்கு கூட கொஞ்சம் லிக்விட் அந்த இது வந்து அப்படியே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கூட உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இது வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட போட்டுக்கலாம். பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது கிச்சடி. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. கிச்சடி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஆன பிறகு நீங்கள் வந்து பிளேட் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஹெல்தியான வெஜிடபிள் கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி மிக்ஸ் பட்டாணி அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சனா அண்ட் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு செய்யலாம். அது வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைல் வந்து நான் செய்யலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக. இது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து சூப்பராக. ஸோ ஆயில் வந்து போட்டுருக்கேன். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து லிமிட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் போட்டு ஆயில் நல்லா காய்ட்டும். காஞ்சி பிறகு கடுகு, சீரகம், கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு, ஸோ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வந்து எடுத்துட்டோம். அதை நல்லா வந்து நல்லா வந்து வதக்கிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டா கொஞ்சம் பட்டாணி வந்து இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கலாம். ஸோ தட் பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து நல்லா வரும். குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டேன். நான் வந்து ஆட் பண்ணுறேன். என்ன ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து கட்டிட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ கொட்டை வந்து ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வந்து ஆட் பண்ணிட்டோம். நல்லா வந்து வதக்கிட்டோம். கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மஞ்சள் பொடி தனியாக பொடியெல்லாம் இருக்கும். நம்ம காரம் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பொடி ஊற்றலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளி தண்ணி வந்து லாஸ்ட் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வேவாது. ஸோ வந்து லாஸ்ட் ஊற்றிக்கலாம். நல்லா வந்து கலக்கிக்கோங்க. இது வந்து இப்படி போட்டுக்கோங்க. விசில் வந்து ஒரு 3-4 விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். விசில் எல்லாம் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்கலாம். புளி கரைச்சி வந்து ஊற்றல. ஸோ திக்கா வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்து இருக்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வச்சா எனக்கு திக்கா வருதுன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொட்டை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி ஊற்றுங்க. இல்லை வந்து கொஞ்சம் அரைச்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். திக்னஸ் வந்து நல்லா வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ அந்த கொட்டை அரைச்சி ஊற்றினா டேஸ்ட் நல்லா இருக்கும். அது மாதிரி டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் கொதிச்சினா போதும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ராகி முடி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க சீக்கிரமாக வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக குக் பண்ணுறீங்களா அந்த பாத்திரத்தை வந்து கொஞ்ச நாள் வெயில் வச்சுக்கோங்க கெடாமல் இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து தேங்காய்லாம் போட்ட குழம்பு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கெட்டு தான் போயிடும். பட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி கொஞ்ச நாள் வெயில் வைங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் கொச்சினா போதும். நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ நல்லா வந்து கொச்சிச்சு நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. உப்பு பத்தலை உப்பு போட்டுக்கோங்க. புதினா சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ மெத்தடில் வந்து செய்வேன். ஸோ ஆயில் போட்டுட்டு ஆயில் வந்து நல்லா வந்து காய்க்கும். காஞ்சி பிறகு பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு முழுக்க போட்டால் சட்டை பண்ணி இருக்கும். பச்சை மிளகா வந்து நல்லா வதக்கிட்டோம். சீரகம் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு
கடலைப்பருப்பு போடணும், உளுத்தம்பருப்பு போடணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நிறைய போட்டோம் பார்த்தீங்கன்னா கம்மியாக எல்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து இந்த மாதிரி வந்து போட்டோம். ஸோ போட்டுட்டு இருக்கு நம்ம வந்து நல்லா மசிஞ்சு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தேங்காய் வந்து போட்டோம்னா திரும்பி வந்து ஒரு மத்திஞ்சு மாதிரி ஆகிடும். டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்டீம் ஆகட்டும். அப்புறம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ மிக்சியில் வந்து அரைச்சிட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த க்ரீனிஷாக வந்து பாருங்கள். சில பேர் வந்து சட்னி செஞ்சு க்ரீனிஷாக இருக்காது. நம்ம பார்த்தீங்கன்னா லைட்டாக வதக்கணும். ரொம்ப வதக்கிட்டாக்கா அந்த சட்னியோட கலர் வந்து